வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் தாங்க பண்ண போகிறோம், பச்சை பயிறு வடை. இந்த வடை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப், அதாவது ஒரு அளாக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். பயிறு 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதே மாதிரி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்ததுனால எல்லாம் முளை விட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் முளை விட்ட பயிராகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அப்படியே கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். புதினாவில் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா புதினாவோட ஃப்ளேவர் தான் இந்த வடையோட ஹைலைட்டே. பாருங்கள், தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பயிரோட கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மிளகும் சேர்த்துருக்கோம், இதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்ப்போம். அதனால் இது 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மிளகு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகு அதிகம் பண்ணிவிட்டு மிளகாத்தூளை கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மைய அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வடை தட்டை வராது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணது, இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இனிமேல் இதை தட்டி பொரிக்க வேண்டியதுதான். இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி ஒரு வாழை இலையில நல்லா தட்டி எண்ணெயில போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க வடையை போட்டு பொரிச்சிடலாம். வடை நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லா வடையும் நம்ம பொரிச்சிட போறோம். சுட சுட வடை செமையா ரெடி ஆயிடுச்சுங்க. புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த வடையை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.